திருப்பூரில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காய்கறி விலையால் வியாபாரிகள் மற்றும் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். பருவமழை பொய்த்து போனதால் தற்போது காய்கறிகளின் விளைச்சல் குறைவாக காணப்படுகிறது. இதனால் காய்கறிகளின் விலை மார்க்கெட்டில் தாறுமாறாக ஏறியுள்ளது. வறட்சியின் காரணமாக உள்ளூர் விளைச்சல் முற்றிலும் தடைபட்டுவிட்ட நிலையில் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இருந்துதான் தக்காளி போன்ற காய்கறிகள் மார்க்கெட்டிற்கு வருகின்றன. உணவில் அதிகம் பயன்படுத்தப்படும் சின்ன வெங்காயம் விலை தற்போது 80 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் கிலோ 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட இஞ்சியின் விலை தற்போது 190 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் கத்தரி, வெண்டை, முட்டைக்கோஸ், அவரை, பீன்ஸ் போன்ற காய்கறிகளின் விலையும் உயர்ந்து காணப்படுகிறது. இப்போ இருக்கிற விலைவாசி எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த அதிகமா இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் எதுவுமே வாங்க முடியல. அரிசி முதல் கொண்டு, காய்கறி முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு விலைவாசி ஏறி போச்சு. அதாவது நடுத்தர குடும்பத்துல இருந்து வரவங்க முதல் கொண்டு எப்படி யாரும் எதுவும் வாங்க முடியல. ஒரு 50 ரூபாய்க்கு நிறைய காய்கறி வாங்கிட்டு போவோம். இப்ப 300 ரூபாய் எடுத்துட்டு வந்தாலே பத்துறது கிடையாது எதுவுமே. இப்படி இருக்கும் போது என்ன செய்வாங்க மக்கள்? பருவமழை பெய்து உள்ளூர் காய்கறி உற்பத்தி அதிகரித்தால் தான் காய்கறிகளின் விலை குறையும் என்பது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. விருதுநகர் அருகே கார் ஒன்று